இது வந்து சினிமா கிடையாது, ஃபிக்ஷன் கிடையாது. 1959ல நிஜமா நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு அந்த நைட்டுக்கு நம்ம போகலாம். 9 பேர் ஒரு நைட் அவங்களுக்கு என்னென்னலாம் ஆச்சு, அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியாக அவங்களுக்கு போலீஸ் என்னதான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் டார்க் ஃபைல்ஸ். நான் உங்கள் திமூர் கேட்லவ். 1959 ரஷ்யாவில் வந்து பிப்ரவரி மாதம் வின்டர் சீசன் வந்து ஃபுல் பீக்கில் இருக்குது. அந்த டைமில் உரல் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் மவுண்டனில் வந்து ஒரு மவுண்டன். அந்த மவுண்டனில் வந்து ஒரு ஃபுல் ஹெவியான ஸ்னோஃபாலு, ஸ்ட்ராங்கான காற்று, விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. ஆனால் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சான விஷயம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். உரல் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த உரல் மவுண்டனுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரக்கிங் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நார்மலான பிக்னிக் ட்ரிப்பெல்லாம் கிடையாது. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த்துமே வேணும். இந்த எக்ஸ்பெடிஷனை லீட் பண்ணுறது வந்து 23 வயசு இருக்கக்கூடிய திமூர் கேட்லவ் அப்படிங்கிற இவர் தான். இவருக்கு வந்து ஒரு ட்ரக்கிங் வேர்ல்டில் வந்து இவருக்கு வந்து ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேப்பெல்லாம் ரீட் பண்ண தெரியும், வழியெல்லாம் கண்டுபிடிச்சி போக தெரியும், ஒரு ஸ்னோ கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்து அதையும் ஹேண்டில் பண்ண தெரியும். இவரோட டீம் மெம்பர்ஸும் வந்து பிகினர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு. மொத்தமாக ஒரு 10 பேர் போகிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் கணக்கில் நடந்தும் போகிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, டைரி எழுதுகிறாங்க, சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்காங்க பிப்ரவரி 1 வர வரைக்கும். ஆனால் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளில் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் வந்து ஒன்று நடந்துச்சு. யூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப பேக் பெயின், சிவியரான ஹெல்த் கண்டிஷன்னால அவரோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ண முடியல. அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட ரொம்ப வருத்தத்தோட குட் பை சொல்லிட்டு என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அவருக்கு அப்போ தெரியல அது அவரோட லைஃப்பில் அவரோட உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்கும்ட்டு மீதி இருக்கக்கூடிய 9 பேர் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. டெய்லியும் டைரியில் ரைட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஸ்னோ கண்டிஷன்ஸ் இப்படி இருக்குது, வாக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு டைரியில் எழுதுறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று எழுதுறாங்க. ஆனால் மாரல் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அவங்க கேமராவில் கேப்சர் பண்ண லாஸ்ட் ஃபோட்டோவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு டென்ட் செட்டப் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு நார்மலான அட்வென்ச்சர் மாதிரி தான் தெரியும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னுமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. பிப்ரவரி 1 வருது. அந்த நாள் எல்லாமே மாறிடுச்சு. மார்னிங் வந்து வெதர் மேனேஜபிளாக தான் இருக்குது. ஆனால் ஈவினிங் போக போக ஸ்னோ ஸ்ட்ராம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, விசிபிலிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்களால அவங்களோட ஒரிஜினல் டெசிஷனை வந்து அடைய முடியல. இப்போ வந்து அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் கீழே போய் அவங்க ஒரு சேஃபான லொக்கேஷனை வந்து டென்ட் போடுறது, இன்னொன்று வந்து இருக்கிற இடத்துலையே டென்ட்டை செட்டப் பண்ணி அங்கேயே தங்குறது. கீழே இறங்கி போகிறதுக்கு விசிபிலிட்டி இல்லாதனாலையும் என்னவோ அவங்க வந்து செகண்ட் டெசிஷனை சூஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துலையே வந்து டென்ட்டை போடுறாங்க. அது வந்து ஒரு ஸ்லோப்பான மவுண்டன். சிம்பிளாக டின்னரை சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, டைரியில் வந்து அவங்களோட லாஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் எழுதுறாங்க, கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ தான் அவங்க கடைசியாக உயிரோடு இருந்த மொமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியும். அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளே அந்த 9 பேரோட லைஃபுமே தலைகீழாக மாறிடுச்சு. பிப்ரவரி 12க்கு வந்து அவங்க ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்த டேட்டு, அந்த டேட் வந்துச்சு. ஆனால் அவங்க திருப்பி வரல, அவங்க கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பெருசாக எந்த பயமுமே படலை. ஏன்னா ட்ரெக்கிங் போனால் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அப்போ தான் அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் பயமாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ், லோக்கல் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்து சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து சோவியத் கவர்மெண்ட்டுமே வந்து ஹெலிகாப்டர்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்னோஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அந்த சர்ச்சிங்கை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செவரல் டேஸ் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீமுக்கு வந்து மவுண்டனில் வந்து ஒரு டென்ட்டு தெரிஞ்சிருக்கு, ஒரு மவுண்டனோட ஸ்லோப்பில் வந்து டென்ட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த டென்ட் வந்து ஒரு நார்மலாகவே இல்லை, ரொம்ப கொலாப்ஸ் ஆகி இருந்திருக்கு. அந்த டென்ட்டை நோக்கி போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ஷாக்கு. அந்த டென்ட்டு வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இருந்திருக்கு. அந்த டென்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. இந்த டென்ட்டை வந்து வெளியே இருந்து இல்லை, உள்ளிருந்தே கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற க்ளூ கிடைக்கிது. அதை பார்த்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கே வந்து ஒன்றுமே புரியல. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டென்ட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கீங்க, வெளியே வரணும் அப்படின்னா நார்மலாக ஜிப்பை திறந்துட்டு வெளியே வருவீங்க. கத்தியை வச்சு கிழிச்சிட்டு எப்போ வெளியே வரணும்னு யோசிப்பீங்க. உயிரே போகிற அளவுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்துருந்தாலோ, இல்லை உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருந்தாலோ அந்த டைம் தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சிட்டு வெளியே வந்திருப்பீங்க அவசரத்தில். அது ஒரு இடத்துல கட்ஸ் இல்லை, மல்டிபிள் இடத்துல வந்து கட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் டென்ட்டுக்குள்ளே வந்து அவங்க வச்சுட்டு போன எல்லா பொருளுமே வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்களோட ஜாக்கெட், ஃபுட்டு, கிளாத்து, மெடிசன் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. ராபரி பண்ண மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபைட் பண்ணதுக்கான அடையாளமும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த டென்ட்டில் இருக்க வேண்டிய 9 பேர் மட்டும் அங்கே ஒருத்தர் கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைக்கிது. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அங்கே இருந்த ஒரு காட்டை நோக்கி
போகுது. ஸோ அதுவும் தனித்தனியாக ரேண்டமாக இல்லை. சப்போஸ் அவங்க பதறிடிச்சு ஓடி இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல ஓடி இருப்பாங்க. ஆனால் இது வந்து லைன் பை லைனாக நடந்து போயிருக்காங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து போனதுக்கான காலடி தடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே வந்து காட்டை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் இருந்த ஒரு காட்டை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து பேரான ஃபுட் பிரிண்ட்ஸ், வெறும் காலில் நடந்ததுக்கான அடையாளம். அவங்க யாருமே வந்து ஷூ போட்டுட்டு போகல. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ் வந்து வெறும் காலோட எப்படி ஒரு -30 டிகிரி ஸ்னோவில் வந்து எப்படி நடந்து போவாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அது வந்து அந்த ரெஸ்கியூ டீமை வந்து இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணியே அந்த ஃபாரஸ்ட்டை போய் ரீச் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய செலர் ட்ரீக்கு கீழே வந்து 2 பாடிஸ் இருக்குது. யூரி டோரோஷென்கோ அப்புறம் யூரி க்ரிவோனிஷென்கோ அப்படிங்கிற 2 பேர்த்தோட பாடியுமே இருந்திருக்கு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கிளாத்தே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நெருப்பை எரிச்சதுக்கான தடயமும் இருந்திருக்கு. அதை பார்த்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து எதை கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டென்ட்லேருந்து தப்பிச்சு இங்கே ஓடி வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிராக இருந்திருக்கு. அதனால் வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸை இது பண்ணி எரிச்சு குளிர் காஞ்சிருக்காங்க. ஆனால் அது போதுமான அளவாக இல்லை. அதுவும் டக்குன்னு முடிஞ்சும் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான க்ளூ என்னென்னா, அவங்க வந்து மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதை பார்த்து பயந்து மரத்து மேலே ஏறினாங்க, எதுக்காக வந்து உயிரியை பணிய வச்சு அப்படி மரத்து மேலே ஏறியிருக்காங்க, ஸோ அவ்வளோ பனியில் வந்து மரத்து மேலே ஏறணும் அப்படின்னு என்ன அவசியம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேட்டர்ஸை கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அந்த ஃபயர் எரிஞ்சிட்டு இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு இன்னொரு பாடியும் கிடைக்கிது. அந்த பாடி வந்து அதாவது பனியை ஃபேஸ் பண்ணி கீழே படுத்து செத்து கிடக்கிற ஒரு பாடி. அதுதான் வந்து டீம் லீடர் ஈகோர் டியாட்லவ். அவரோட பொசிஷனை பார்த்து அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க திருப்பி ஃபாரஸ்ட்லேருந்து மறுபடியும் டென்ட்டை நோக்கி வரதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி இவங்க டென்ட்டை நோக்கி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இன்னும் 2 பாடி கிடைக்கிது. இவங்க 3 பேருமே வந்து ஃபாரஸ்ட்லேருந்து டென்ட்டை நோக்கி மறுபடியும் போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருனாலையுமே வந்து டென்ட்டை ரீச் பண்ண முடியல. மேபி கோல்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இவங்ககிட்ட வந்து 5 பாடிஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் 4 பாடிஸ் ஸ்டில் மிஸ்ஸிங். ஸ்னோ வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. சர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுது. ஸ்டில் எந்த இதுவுமே கிடைக்கல. எல்லாருமே கேட்டது ஒரே கேள்வி தான், மீதி ரிமைனிங் 4 பாடி எங்கே? நிறைய பேர் வந்து அவங்க இன்னும் உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் 2 மாதம் கழித்து தான் கிடச்சிச்சு. ஆனால் அதை பார்த்த உடனே இந்த கேஸ் ஒரு நார்மல் ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படிங்கிறத உலகமே நம்ப ஆரம்பிக்குது. ஆளாளுக்கு ஒரு தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மே 1959 வின்டர் சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து அவங்களோட ஃபோர்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி சர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே ஒரு பாடி தெரியுது அவங்களுக்கு. ஸோ அதை நோக்கி போகிறாங்க. கிட்ட போனதுமே மீதி இருக்கக்கூடிய 3 பாடியுமே கிடைக்கிது. மொத்தம் 4 பாடியுமே அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த 4 பேரோட டெத் வந்து ஃபஸ்ட்டு இருந்த அந்த 5 பேர்த்தோடதை விட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 பேர் வந்து ஹைப்போதெர்மியானால் நார்மலாக தான் இறந்துருந்தாங்க. ஆனால் இந்த 4 பேர் வந்து ரொம்பவே சிவியராக அட்டாக் ஆகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து இறந்து கிடந்திருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து கண் இல்லை, ஒருத்தருக்கு நாக்கு இல்லை, ஒருத்தருக்கு நெஞ்சின், ஒருத்தருக்கு பேக், எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ சிவியர் இன்ஜுரியோட எல்லாத்தோட பாடியுமே வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இதை பார்த்து அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே புரியல. இவங்களை எது அட்டாக் பண்ணிச்சு, எந்த மார்க்குமே கிடையாது அங்கே. ஸோ ஏதாச்சும் அனிமல் அட்டாக் பண்ணியிருந்தால் ஒரு பல்லுக்கு அடித்தது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நகம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு டேரக்ஷனில் ஒவ்வொருத்தவங்க வந்து இறந்து மட்டும்தான் கிடந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்த ஒரே க்ளூ அந்த பாடிஸ் மட்டும்தான். இதை வச்சு அவங்களால எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கவும் முடியலை. இதுக்கு டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க சும்மா பனியிலேருந்து கீழே விழுந்தாலோ, ஸோ என்ன நடந்திருந்தாலுமே இந்த மாதிரியான சிவியர் அட்டாக் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் தாக்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த ஃபோர்ஸ், யார் அவங்கள அப்படி பண்ணது அப்படிங்கிறதுக்கான க்ளூ எதுவுமே அங்கே கிடைக்கல. ஸோ யாருனாலையும் அதை டிஃபைனும் பண்ண முடியல. இந்த இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பரில் வந்ததுமே ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சோவியத் கவர்மெண்ட்டே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அன்னோன் கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, ஏலியன்ஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கலாம் இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் அவங்களால வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தது வெறும் அந்த பாடிஸும் அவங்கக்கிட்ட இருந்த அந்த இன்ஜூரிஸ் மட்டும்தான். டென்ட்டில் வந்து ஃபைட் நடந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை, மர்டர் பண்ணதுக்கான எவிடன்ஸும் எதுவுமே இல்லை. அவங்களோட பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ திருடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அனிமல் அட்டாக் பண்ணியிருந்தாலும் அதோட பிரிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் நடந்துச்சு? ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து பல மாதம் நடக்குது. இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணும்போது அவங்க ஒரே ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, த ஹைக்கர்ஸ் ஆர் டைடு டியூ டு அன் அன்னோன் கம்பெல்லிங் நேச்சுரல் ஃபோர்ஸ் இப்படிங்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஆனால் பப்ளிக்கு அது ஒரு ரீசனாகவே தெரியல. அடுத்த 60 வருஷத்துக்கு வந்து சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சர்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த கேஸை வந்து ரொம்பவே ரிசர்ச் பண்ணுறாங்க. 60 வருஷம் கழித்து அதுக்கு வந்து ஒரு புது ரிப்போர்ட், அதாவது 2021 வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணி அவங்க எழுதி வச்சுருந்த கோல்டு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணி அவங்க வந்து 2021 வந்து ஒரு புது ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பயங்கரமான பனி சறுக்கல் நடந்திருக்கலாம். அதில் வந்து லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஒரு டார்க்னஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்க கத்தியை வச்சு கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டு அவங்க செருப்பு எதுவுமே எடுக்கிறதுக்கு வழி இல்லாதனால அப்படியே பேர் ஃபுட்டோடு அவங்க நடந்து போயிருக்காங்க காட்டை நோக்கி. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் அவங்க சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஃபைனலி அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட்லேருந்து திருப்பி டென்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வழி தெரியலை. அதனால் அவங்க மரத்து மேலே ஏறி டென்ட்டு தெரியுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக அவங்க மரத்து மேலே ஏறி இருக்கலாம். ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்படிங்கிறனால அவங்க வந்து ஃபயரையும் பற்ற வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவின் பக்கம் போனால் அந்த 4 பேருமே வந்து ஒரு ஹெவியான ஸ்னோஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்படி ஆகிருக்கலாம். ரொம்ப நாள் அவங்க பாடி வந்து அதிலே டீகம்போஸ் ஆனதுனால வந்து அவங்களோட கண், ஐஸ் இதெல்லாமே காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஏதாச்சும் காக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவல் எவிடன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால இது வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் அதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா சில கொஷின்ஸ் வந்து இன்னுமே அன்ஆன்சர்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ். அவங்க ஏன் வந்து டென்ட்டை வந்து ஒரு ஸ்லோப்பில் போட்டாங்க, அவங்களால ஏன் வந்து ஒரு அவலாஞ்சி வரும் அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, ஏன் வந்து அவங்களால திருப்பி டென்ட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமாக தானே இருக்குது. எல்லாருமே சேர்ந்துருந்தால் வந்து சான்ஸ் அதிகம். ஆனால் அவங்க ஏன் 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆனாங்க? இந்த கொஷின்ஸ்க்கெலாம் இன்னும் ஆன்சர்ஸ் 100% யாராலையுமே கொடுக்க முடியல. அதனால தான் டியாட்லோவ் பாஸ் மிஸ்ட்ரி இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஒரு அட்வென்ச்சர், ஒரு டெசிஷன், ஒரே நைட்டு, 9 உயிர். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சது 9 பேர் மட்டும்தான். அவங்க யாருமே இப்போ இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் சில மிஸ்ட்ரிஸ்க்கு ஆன்சர் கிடைக்கலனாலும் அவங்க நம்ம இமேஜினேஷன்ஸில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சிம்பிள் அவலான்ச்சியா, இல்லை சோவியத் கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து மறைக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டா? உங்களோட தியரி என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு பயங்கரமான, உண்மையான, வெரிஃபைடான உண்மையோட வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இகோர் டியாட்லோவ்.